வெல்கம் பேக் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மொபைல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதோ உடஞ்சிருக்கு பாருங்கள். இந்த உடஞ்ச டிஸ்பிளேவை நாமளே எப்படி மாற்றிட்டுன்றது தான் பார்க்குறோம். ஓகே, பார்க்கறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் ஒரு ஹெட்ஃபோனை பற்றி போட்டிருந்தேன். 1500 ஹெட்ஃபோன் எப்படி 500 வாங்குறதுன்னு நிறைய ஆர்டர் வந்துச்சு, நிறைய கொரியர் பண்ணி விட்டோம். இப்போ புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன நாங்கள் பேசணும்னு புரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த உடஞ்ச டிஸ்பிளேவை எப்படி மாற்றுறதுன்ற வீடியோவை நாமளே பார்ப்போம். நாமளே வாங்கி எப்படி மாற்றுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், 50,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட நம்ம சேனல் வந்துச்சு. சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் தொடர்ந்து டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோலாம் கண்டிப்பாக போட்டுக்கினே இருப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ மட்டும் தான் போடுவேன். அன்பாக்சிங் இது போட எல்லா விஷயமே நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, கூடிய சீக்கிரமே நம்ம கிவ்வே கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ண போகிறோன்னா ஏர்ன் மணி, அதாவது நீங்களாக எப்படி ஃபோன் மூலியம் ஜஸ்ட் ஃபோன் வச்சுருந்தா எப்படி சம்பாதிக்கலான்றதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு கிவ்வே கொடுக்க போகிறோம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பின்தொடருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாற்றணும்னா அது எப்படி பை பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியணும். நீங்கள் என்ன மாடலை இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ரெட்மி நோட் 4 டிஸ்பிளே வித் ஃப்ரேம்னு போட்டுக்கேன். இப்போ நீங்கள் ஆசூஸ் வச்சிங்கன்னா ஆசூஸ் M1 Pro வித் ஃப்ரேம்னு போனோம். வித் ஃப்ரேம்னா வித்தவுட் ஃப்ரேம்னா என்னன்னு நான் சொல்கிறேன் வீடியோவில். நான் உங்களுக்கு இப்போ லைவாக எடுக்கும்போது சொல்கிறேன். இப்போ இதில் எது வித் ஃப்ரேம்னா 2299 ரூபா இருக்குது அமேசானில் இருக்குது வித் ஃப்ரேமு, 2198 ரூபா ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது வித்தவுட் ஃப்ரேமு. வித் ஃப்ரேமு கண்டிப்பாக நீங்கள் 100% வித் ஃப்ரேம் தான் வாங்கணும். ஓகே, நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, இன்னொரு பொருளும் நீங்கள் இதுக்கு வாங்க வேண்டியதாக இருக்கும். அது என்னென்னா ஓப்பனர் கிட்டு. இதை இருக்குது பாருங்கள், மொபைல் ஓப்பனர் கிட்டுன்னு போடுங்க. அமேசானில் இது 99 ரூபா இருக்குது பாருங்கள், அதை வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன ஸ்க்ரூலாம் கட்டுறதுக்கு உங்கள் இது சுவிட்ச் போர்டில் இது வாங்கி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதனா ஓப்பன் பண்ணணும்னா கொள்ளணும்னா இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 99 ரூபா தான், இது ஒன்று வாங்கிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். கண்டிப்பாக நீங்கள் வாங்க வேண்டியது வித் ஃப்ரேம் மட்டும்தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்க்குறவங்க பாருங்கள், இதுதான் வித்தவுட் ஃப்ரேமு, இது வித் ஃப்ரேமு. ஓகேங்களா? வித் ஃப்ரேமுக்கு வித்தவுட் ஃப்ரேமுக்கு என்ன மாடல் என்ன வித்தியாசம்னா, இப்போ இதிலேருந்து மிஷினை வச்சு எடுத்து இந்த டிஸ்பிளேலேருந்து மிஷினை வச்சு எடுத்து இந்த டிஸ்பிளே எடுத்து இதில் ஒட்டுவாங்க. ஆக்சுவலாக இது மிஷின்லாம் வாங்கணும் இதுக்கு. அதனால் நம்ம டைரெக்டாக ஒட்டி வச்சுருக்க வித் ஃப்ரேமும் வாங்கிட்டா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது மாற்றுறது. இது நம்ம ஓப்பனர் செட்டில் வர அந்த பிளாஸ்டிக் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவ், இது ஓப்பனர் செட்டில் பிளாஸ்டிக்கில் வரும். ஆக்சுவலாக என்கிட்ட வேணுக்குமே ஒரு தகுடு இருக்குது, அதனால் நான் இதே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் தகுடு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அந்த ஓப்பனர் செட்லேயே அது வரும். அது எந்த யூஸுக்குன்றதுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகேங்களா? இது 2 விதமான ஆட்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவை. மொதல் விஷயம், நானாக மாற்றி வீணாகிட்டால் நீ என் செல்லுக்கு முதல்ல வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கேட்காதீங்க. அதாவது எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, நீங்கள் செல்ஃபோன் நிறையா கடையில் போய் சர்வீஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் உள்ளே என்ன நடக்குதுன்றதே உங்களுக்கு தெரியாது. எப்படி மாற்றுறாங்கன்றது உங்கள்கிட்ட காட்டவும் மாட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க இந்த வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? நீங்களாக மாற்ற வேணாட்டாலும் ஒரு டெக்னாலஜி அது எப்படி மாற்றுறாங்கன்றதாச்சும் அட்லீஸ்ட் தெரிஞ்சிக்கலாம்ல நீங்கள். அது ஒன்று. இன்னும் ஒருத்தவங்களாம் இருக்காங்க, நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாச்சும் என்னுடைய ஃபோனை நானே ஓனாக சீர் பண்ணிப்பேன், இல்லை நான் ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கேன், இல்லை நான் ஒரு ஜெராக்ஸ் ஷாப் வச்சுருக்கேன், மொபைல் ஷாப்பாக மாற்ற விரும்புகிறேன் அப்படின்றவங்க இந்த வீடியோ பார்த்தா ஒரு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆவாங்க. ப்ளஸ் ஒரு ஸ்டெப் முன்னேறுவாங்கள்ல. நம்ம வீடியோ பார்த்து ஒருத்தவங்க முன்னேறுன்றது நம்மளுக்கு ஒரு பெருமை தானே. ஓகே, இப்போ இதை எப்படி மாற்றலான்றதை பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ மாற்றலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த சிம் ரிமூவர். ஓகேங்களா? பாருங்கள், இந்த சிம் ரிமூவர் இருக்குது உங்கள் மொபைலில். இதெல்லாம் எடுத்துருக்கேன். அப்புறம் ஃபஸ்ட்டு வித் ஃப்ரேம் வித்தவுட் ஃப்ரேம்னு காட்டினேன். நீங்கள் அதில் வந்து மாடலுக்காக வேறு ஒரு மாடல் எடுத்து காட்டினா அதுவும் கமெண்ட் பண்ணாதீங்க, எங்கள் வேறு மாடல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. அது மாடலுக்காக நான் வேறு ஒன்று எடுத்து காமிச்சேன், வேறு ஒன்றும் கிடையாது. இது சிம் ட்ரே, இது தெரியும் உங்களுக்கு. சிம் ட்ரே இல்லை, ஏன்னா சிம்முக்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை கட்டிக்கோங்க. அப்புறம் பேனல் இருக்கும். ஓகேங்களா? இந்த பேனலில் நீங்கள் அப்படியே உங்களோட நகத்தை வச்சு கட்டலாம். ஓகேங்களா? கட்டிக்கோங்க. இது பாருங்கள், கைட்டிட்டேன். ஒரு சில மாடல்லாம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது பாருங்கள், இதில் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, இதில் இருக்க ஸ்க்ரூலாம் நல்லா கவனமாக பார்த்து ஸ்க்ரூ ட்ரைவர் வழியாக கைட்டுங்க. ஓகேங்களா? இப்போ நான் கைட்டுறேன், எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கைட்டுறேன் பாருங்கள்.
ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் பேட்டரி ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிட்டுனா அதுக்கு கீழே ஒரு ஸ்க்ரூ கண்டிப்பாக இருக்கும். அப்படி பேட்டரிக்கு கீழே இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு கீழே இருக்கும் அந்த ஸ்க்ரூ. ஓகேங்களா? ஃபிங்கர் பிரிண்ட்டை கைட்டிங்கன்னு இந்த தகுடு இருக்கும், அதில் வந்து பிளாஸ்டிக்கில் வரும். அதை வச்சு ஒரு சில பொருள்லாம் கைட்டலாம்னா இதில் வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை கைட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப 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 முக்கியமான விஷயம், இதை மட்டும் கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் டேமேஜ் இல்லாமல் கழட்ட முடியும். நான் ஃபிங்கர் பிரிண்ட்டை கட்டிட்டேன். ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொன்னாலும் அது என்னன்னா, வாரண்டி இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு சர்வீஸ் சென்டரில் போய் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஓனாக கைட்டாதீங்க. அதேமாரி உங்களுக்கு கழட்ட வரலைன்னா விட்டுட்டு அருகில் இருக்கிற செல்ஃபோனுகளில் போய் நீங்கள் சீர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை பார்த்து எதனா நீங்கள் மொபைலை டேமேஜ் பண்ணிவிட்டு என்னை வந்து கீழே கமெண்டில் வந்து திட்டாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் லைவாக தான், எந்த ஒரு ஃபேக் வீடியோவும் கிடையாது, இதில் நான் லைவாக தான் இது பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ எல்லா ஸ்க்ரூவும் நம்ம கைட்டிட்டோம். மேலே ஒரு சில பிளாஸ்டிக்லாம் இருக்கும். எல்லா ஸ்க்ரூவையும் கைட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எத்தனை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு சில பிளாஸ்டிக்லாம் இருக்கும், அதை நீங்கள் கையாலே ரிமூவ் பண்ணலாம். அப்புறம் ஒரு சில இது இருக்குது பாருங்கள், இந்த லாக்கெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். அப்புறம் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கா பாருங்கள், இது ஆன் ஆஃப் சுவிட்சு, இது நெட்வொர்க் கேபிள். ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹார்ட்வேர், மொபைல் ஹார்ட்வேர்லாம் என்னென்ன, அது உள்ளே என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா நம்ம இதில் கேட்டிருந்தாரு. நெக்ஸ்ட் இந்த வீடியோவுக்கு நிறைய லைக்ஸ் வந்தால் நான் கண்டிப்பாக அந்த என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் அது எப்படி யூஸ் ஆகுதுன்றதை நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவை செஞ்சு போடுறேன். இதுக்கு எத்தனை லைக்ஸ் வருதுன்றதை பொறுத்து தான் அதை நான் போடணுமா போடக்கூடாதுன்றது முடிவு பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கின்னு நீங்கள் போர்டை தனியாக எடுக்கலாம். எல்லா மாடலும் நீங்கள் இதான் என்னென்ன இருக்குன்னா அதை காட்டும் பாருங்கள். மோஸ்ட்லி நெட்வொர்க் கேபிள் இருக்கும். கீழே வந்து சிசி போர்டு, அதாவது கீழே சார்ஜ் ஏற்றுறீங்களா அந்த போர்டுலேருந்து ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு கனெக்டர் ஒன்று வரும், டிஸ்பிளேலேருந்து ஒரு கனெக்டர் வரும், அதேமாதிரி பேட்டரி கனெக்டர், உங்களுக்கு ஆன் ஆஃப் ஸ்டிப் வரும். அவ்வளோதான் வரும் மோஸ்ட்லி. ஒரு சிலது இது மேலே கூட இருக்கும், மேலே ஹெட்டில் கூட இருக்கும். இதை கைட்டிக்கோங்க. கைட்டிக்கின்னு இந்த ஓப்பனர் மோதியே சொன்ன இந்த ஓப்பனரு இதை வச்சு இப்போ நம்ம பேட்டரி கைட்டுவோம். நீங்கள் பேட்டரி கைட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், இதில் வந்து 2 டேப்பு மாதிரி இருக்கும். அந்த டேப்பை போட்டு நீங்கள் இழுக்கிற மாதிரி வரும். இருக்கு பாருங்கள், இப்போ இது நாளாயிடுச்சு, அதனால் மக்கி போச்சு. நீங்கள் புது ஃபோன் வச்சுருந்தா இழுக்கிற மாதிரி வரும். ஓகே, இப்போ நான் இதை கைட்டிட்டேன். பார்த்தீங்களா, பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவர் வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி இதான் அந்த டிஸ்பிளே லைனு. ஓகேங்களா? நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது டிஸ்பிளே லைனு. ஏன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்களே, அதையும் எதையும் கம்பேரிட்டிங்களா, அதாவது ஒப்பிட்டிங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் எது டிஸ்பிளே லைனு. இதுதான் டிஸ்பிளே லைனு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கீழே இது சிசி சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? இப்போ அதை கைட்டுவோம். இப்போ அந்த சிசி போர்டையும் கைட்டாச்சு. அடுத்தது ஆன் ஆஃப் ஸ்டிப்பு. எல்லா மொபைலையும் ஆன் ஆஃபுக்கு ஸ்டிப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு பட்டனே இருக்கும். பட்டன் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையுமே திருப்பி பாருங்கள், என்ன இதில் என்ன அதாவது எடுக்காமல் மிச்சம் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் ஸ்டிப்பு பார்த்து பத்திரமா எடுங்க. கையில் நீங்கள் இப்படி உடிச்சாலே எடுக்கலாம். நான் இதில் எந்த ஃபேக்கும் கிடையாது, நான் கையில் தான் எடுக்கிறேன். அடுத்த நெட்வொர்க் கேபிள். ஓகேங்களா? அதையும் கையில் தான் எடுக்கிறேன். இல்லை எந்த மறைவு எதுவுமே கிடையாது. அடுத்தது ஆன் ஆஃப் ஸ்டிப்பு. ஓகேங்களா? இப்போ ஆன் ஆஃப் ஸ்டிப் எடுத்தாச்சு. ஓகே, இதில் என்ன இருக்குன்னு அப்புறம் இதை எடுத்து நீங்கள் பழைய போர்டும், இது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் பழைய போர்டும் இந்த போர்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதில் எது இதுலையும் இருக்குதுன்றதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் கம்பேர் பண்ணி பார்த்துங்க வரேன். எதுனா இதில் இருக்கிற விஷயம், இதில் எது இல்லைன்னா சிசி. ஓகேங்களா? அதே பாருங்க, சாரி, ஏர் ஸ்பீக்கர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பாட்டம், இதில் இருக்கிற லப்பர்லாம் எடுத்து வச்சுருங்க. இருக்கு பாருங்க. ஓகே, இதில் என்னென்ன இருக்குது இதில் இல்லைன்றது இப்போ எடுத்தோம் ஒரு லப்பரை. அது இல்லாமல் இந்த இருக்கு பாருங்கள், இந்த சென்சார். இதை பாருங்க, ஒரு சில சென்சார்லாம் இருக்குது, அதெல்லாம் பத்திரமா எடுக்கணும். அப்புறம்
ப்ளஸ் வந்து இது வந்து ஏர் ஸ்பீக்கர் எடுக்கிறோம் பாருங்கள், ஏர் ஸ்பீக்கரு தெரியுதுங்களா, ஏர் ஸ்பீக்கர் சென்சார் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இது எப்படி இருக்கோ இதேமாரியே இதை மாற்றியாச்சு. ஓகேங்களா, இப்போ இது இந்த பழசை இது எடுக்க பாருங்கள், உடஞ்சது, இந்த உடஞ்சதை எடுத்து வச்சிருந்தோம். இப்போ இது எந்தெந்த இடத்துல இருக்குதுன்றத இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா அந்தந்த இடத்துல கரெக்டாக வைக்கணும். அதாவது ஞாபகம் இல்லைன்னா என்ன பண்ணணும்னா ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஒரு பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கட்டும் போது இதுக்கு முன்னாடிலாம் ட்ரை பண்ணும்போது வாட்டிலாம் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன். ஓகேங்களா, இப்போ அதாவது அது இடத்துல ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டும் ஆரம்பிக்க வேண்டியது தான். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் பாருங்கள், இதுக்கப்புறம் ஃபிக்ஸிங் ஒர்க் மட்டும்தான். ஓகே, இப்போ கயிட்டு தான் ரொம்ப கஷ்டம். இப்போ பிரிச்சிட்டோம், அது இந்த லப்பரெல்லாம் வச்சுட்டேன். ஓகேங்களா, இப்போ அது ஏரியாவில் நான் முன்னாடியே சொன்னால ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. அது இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதேமாதிரி நீங்கள் ஸ்க்ரூவை மாற்றி கண்டிப்பாக போடவே கூடாது. இப்போ நம்ம எல்லா ஸ்ட்ரிப்பும் போட்டுட்டோம். இந்த ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பு மட்டும் கம் போட்டி தான் ஒட்டியிருப்பாங்க. இது இருக்கு பாருங்கள், இந்த ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பை மட்டும் கம் போட்டு தான் ஒட்டியிருப்பாங்க. நீங்கள் ஃபெவிக்விக்கும் யூஸ் பண்ணலாம். ஃபெவிக்விக் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஃபெவிக்விக்கு மொபைல் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். நான் என்கிட்ட ஒரு கம் இருக்குது, அதை போட்டுக்கிறேன். நீங்கள் ஃபெவிக்விக்கும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே வச்சு நீங்கள் மூடணும், அப்படியே லைட்டாக உள்ளே வச்சு மூடத்தானாலும் மூடிக்கலாம். இந்த வீடியோவை எந்த கட்டும் பண்ணல, எந்த போலியாகவும் எடுக்கலை, முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக தான் எடுத்திருக்கோம் இந்த வீடியோவை. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதை கட்டணுமோ அதை லாஸ்ட்டாக போடுறோம். ஃபிங்கர் பிரிண்ட் இந்த இருக்கு பாருங்க. நீங்கள் இப்போ ஒரு விஷயம் மட்டும் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டில் எதை பார்த்தோமோ அதை தான் நீங்கள் லாஸ்ட்டில் போடணும். ஓகேங்களா? எல்லாத்தையும் ஸ்க்ரூ பண்ணிட்டீங்களான்னு பார்த்தோன்னா நீங்கள் எடுத்த ஃபோட்டோ எடுத்து செக் பண்ணிக்கின்னு
இந்த பேனல் எடுத்து முடியும் தான். பேனலை கைட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கணும் கரெக்டாக. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. கீழே இப்போ நான் எல்லா ஸ்க்ரூவும் பண்ணிக்கிறேன்.